ட்ரைனிங் அகாடமி வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 எஸ்ஐ தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை 140க்கு 130க்கு மேல ஸ்கோர் பண்ணணுமா? அப்போ இந்த தப்பை எல்லாம் பண்ணாதீங்க, இந்த தப்பை எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால கொஸ்டின் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுட்டு படிங்க, உங்களுடைய மார்க்ஸ் அள்ளுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ தமிழில் பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இனி ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இனி ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரமலான் திருநாள்ல நம்மளுடைய அன்பை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதாவது இவ்வளவு நாள் பேசாம இருந்தவங்க கூட கண்டிப்பா இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்திலே சொல்லியிருப்பாங்க. ஸோ ரம்ஜான்ன்றது பிரியாணிக்காக மட்டும் இல்ல, நம்மளுடைய அன்புகளை பகிர்ந்து கொள்ளவும் கூட. என் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஹார்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய அன்பை நீங்க யார் கூட பகிர்ந்துக்க போறீங்கன்னா உங்களுடைய புத்தகங்களோட தான். ஸோ இவ்வளவு நாள் பேசாம இருந்த உங்க புத்தகங்களோட இன்னைக்கு நீங்க பேசுங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். ஸோ இன்னைக்கு உங்க புக்ஸை ஓப்பன் பண்ணி உங்க புக்ஸ் கூட தாராளமா பேசுங்க. ஏய், நான் உன்னை ஜெயிக்க தான் வந்திருக்கேன், நீ என்ன ஜெயிக்கிறியா இல்ல நான் உன்னை ஜெயிக்கிறியா, நான் தான் உன்னை ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க புத்தகங்களோட பேசி இன்னைக்கான ரமலான் திருநாள்ல உங்களுடைய படிப்பை தொடங்குங்க. கண்டிப்பா அது வெற்றியில போய் முடியும். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னுடைய ஹார்ட்டி விஷஸ். ஓகேங்களா, ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. எஸ்ஐ தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா 140க்கு 130க்கு மேல எடுக்கணும்னா அப்ப இந்த தப்பை பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. என்ன தப்பு சார் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நீங்க தப்பை பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த தப்பு நீங்க மறந்தும் கூட பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த வீடியோட முடிவில் நீங்களே சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா சார் இந்த தப்பை நான் யோசிச்சு பார்த்தேன், கண்டிப்பா இது நாங்க பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த தப்பை பண்ணாம இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா அந்த சக்சஸ் உன்னை தேடி வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த தப்புகளை தான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. சோ இதுக்கப்புறம் நான் ஸ்டடி பிளான்ஸ்மே தொடர்ந்து போட தான் போறேன். சோ நாளைக்கு வந்து இந்த எஸ்ஐ தேர்வுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஸ்டடி பிளானையும், ஸோ புதன்கிழமை வந்து எஸ்ஐ தேர்வுக்கு வந்து பார்ட் டைம்ல படிக்கிறாங்கல்ல, தட் மீன்ஸ் ஒர்க் போயிட்டே படிக்கிறாங்க பார், ஒர்க்கிங் பீப்புள், அவங்களுக்கான ஸ்டடி பிளானையும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்றோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே கொடுத்துருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம சேனல், அப்பதான் எங்களுடைய பக்கம் வந்து அப்டேட்ஸ் தொடர்ந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன அனௌன்ஸ்மெண்ட் எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரல் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். ஸோ 1000+ கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இன்றே கடைசி நாள், இன்னைக்குள்ள அட்மிஷன்ஸ் போடுறவங்களுக்கு ரைட் டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு 1000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட क्वेश्चंस தான் வரவே போகுது. அது உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் கம்பைன் பண்ணி டாபிக் வைஸ் क्वेश्चंस வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ நீங்க அந்த PDF டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ சோதனையின் முடிவு சாதனையில் தான் தெரியும் சொல்லியிருந்தோம். இந்த ரைட் வந்து உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சாதிக்க வைக்க அப்படின்றத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். சோ இந்த ரைட் டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்குள்ள ஜாயின் பண்றவங்க விருப்பம் உள்ள நபர்கள் கண்டிப்பா இந்த கன்சர்ன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி டைரக்டா வந்து டெஸ்ட் பேட்ச் எழுதணும்னு நினைக்கிறவங்க திருச்சி விருதுநகர்லயும் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். மேலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான புதிய வகுப்புக்கான அட்மிஷன்ஸ் எங்களுடைய 3 பிரான்ச்சஸ்லயுமே நடைபெற்று வருகிறது. சோ வேலூர், திருச்சி, விருதுநகர் எந்த பிரான்ச்ல நீ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறியோ அந்த கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டு பெற்றுக்கலாம். மேலும் எஸ்ஐபிசி தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான 4 பாக புத்தகங்கள் விற்பனையில் இருக்கு. சோ புக்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரைட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இன்னைக்கு கடைசி நாளுங்க. இந்த கடைசி நாளான இன்னைக்கு மிஸ் பண்ணிடாம ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन PDF கிடைக்கும். சோ நாளைக்கு கழிச்சு ஜாயின் பண்ணலாமா, நாளை கழிச்சு ஜாயின் பண்ணலாம். பட் क्वेश्चन PDF கான உத்தரவாதம் நம்மளால கொடுக்க முடியாது. சோ இதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க, டெஸ்ட்டை எழுதி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சார், நான் இங்க ஏதோ தப்பு பண்றோம்னு சொன்னீங்களே, என்ன தப்பு? அதுதான் தப்பு தான். என்ன தப்பு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எஸ்ஐ எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியமா 2 விஷயத்த பண்ணியே ஆகணும். இந்த 2 விஷயத்த பண்ணா மட்டும்தான் உங்களால ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து தேர்வுகளை வந்து கிளியர் பண்ணவே முடியும். அந்த எழுத்து தேர்வுகளை கிளியர் அப்படின்னு சொல்றதை நான் வந்து கட் ஆஃப்குள்ள போக முடியுன்றத சொல்றேன். ஓகேவா? எல்லாருமே பாஸ்மா, நான் ஃபைலு பாஸ் கணக்குக்கே வரல. எல்லாருமே வந்து நான் எஸ்ஐ எக்ஸாம்ல போயிடுச்சு, ரிட்டர்ன்ல போயிடுச்சு, ஃபைல் ஆயிட்டேன், இனிமே ஃபைல் ஆயிட்டெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க ஒரு மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாம் பாஸ் தான். புரியுதா? அத்தனை क्वेश्चंस கரெக்ட் பண்ணவங்க எல்லாம் பாஸ் தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஃபைல் ஆயிட்டோம் சொல்றோம். ஃபைலே கிடையாது. எல்லாருமே மேக்ஸிமம் பாஸ் ஆயிடுறீங்க. நீங்க எதுக்குள்ள வர்றது இல்ல, இந்த கட் ஆஃப் ஜோனுக்குள்ள வர்றது இல்ல. அப்ப இந்த கட் ஆஃப் ஜோனுக்குள்ள வரணும் அப்படின்னா 2 விஷயத்தை நீங்க பண்ணி ஆகணும். என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அந்த கட் ஆஃப்குள்ள வந்தாதான் உன்னால அடுத்த லெவலான பிசிக்கலுக்கே உன்னை உள்ள அனுப்புவாங்க. அப்ப பிசிக்கலுக்குள்ள நீ போனோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கட் ஆஃப் ஜோனை கிளியர் பண்ணணும். அந்த கட் ஆஃப் அப்படின்னா என்ன எடுக்கணும் சார்? கட் ஆஃப்க்கு என்ன சார் பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. 2 விஷயத்தை தான் பண்ணணும். ஒன்னு ரிட்டன் எக்ஸாமுக்கு படிக்கணும், நல்லா படிக்கணும். சார் இதை சொல்றதுக்கு இவ்வளவு தொலைவு வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது உன்னுடைய 50% ஆஃப் ஒர்க் தான். படிக்கணும், கண்டிப்பா படிச்சாதான் வேலை. சும்மா எல்லாம் வேலை யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அப்போ 50% படிக்கணும்னா நான் பாதி படிச்சா போதுமா சிலபஸ் கிடையாது. நீ செய்யக்கூடிய எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்ல 50%ன்றது படிப்பதற்கு மட்டும்தான். அதை நீ படிச்சு நான் நல்லா படிச்சிட்டேன் சார், நான் 6th to 10th வரையும் சூப்பரா படிச்சிட்டேன்னு சொன்னா உன்னுடைய எஸ்ஐ தேர்வுக்கு நீ எத்தனை சதவீதம் தான் ரெடி ஆயிருக்க? 50% தான் ரெடி ஆயிருக்கு. நீ முழுமையாக ரெடியாகவில்லை. இதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சோ ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஸ்ட் பிராக்டிஸ்.
கண்டிப்பா டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கணும். ஏன்னா குழம்பாத மனிதன் தெளிவடைய மாட்டான். ஓகேவா? குழம்பாத மனிதன் தெளிவடைய மாட்டான். குழப்பம் தான் தெளிவை பெற்று தரும். குழம்பிய நீரில் தான் தெளிவான நீர் பிறக்க ஆரம்பிக்கும். அப்ப குழப்பம் வேணும் ஒரு மனுஷனுக்கு. அப்ப குழப்பம் வரணும்னா என்ன பண்ணணும்? டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். நான் படிச்சுட்டேன்னு சொல்றியே, உன்னை கடைசியில எடுத்துட்டு போயிட்டு அந்த எஸ்ஐ எக்ஸாம்ல டெஸ்ட் பண்றதுக்காக நான் உன்னை இவ்வளவு நாளா வச்சுட்டு இருக்கேன். நடுவில் நீ எவ்வளவு டெஸ்ட் போட்டு பார்த்த, அந்த சோதனை எல்லாம் அட்டென்ட் பண்ணி அதை நீ சாதனையா மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? டெஸ்ட் போடணும், தப்பு பண்ணணும், தப்பு பண்ணி கத்துக்கணும். தப்பு பண்ணி ஒன்ஸ் நீ கத்துக்கிட்டேன்னா மறக்க மாட்டல்ல. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாங்க, எடுத்தோடனே நல்லா ஓட்டிட்டேன்னா திமிரு நீ அடுத்த நாள் என்ன பண்ணுவ தெரியுமா? அப்பாவே மதிக்காம ஓட்டுவேன். ஆமா தானே? அப்ப நீ போகும்போது விழணும், விழுந்து முட்டி தேயணும், கால் உடையணும். அப்படி பண்ணாதான் அந்த தப்பெல்லாம் அடுத்த முறை பண்ணக்கூடாது. நீ என்னங்க கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தப்பெல்லாம் நான் பண்ணாம தாங்க பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேங்க இந்த சைக்கிள் ஓட்டுறதுல அப்படின்னு சொல்லணும். ஏன் புகழ்பெற்ற எடிசன் அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஒளிரும் மின்விளக்கை கண்டுபிடித்தார். 9th புக்ல தப்பா தான் இருக்கும், மார்கோனி கண்டுபிடிச்சாங்கன்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம கதைக்கே வேணாம். ஒளிரும் மின்விளக்கை கண்டுபிடித்தது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அவர்கிட்ட சொன்னாங்க, ஏங்க எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சு கடைசியில இந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்கீங்களே, அந்த தோல்வி அடைஞ்சப்ப என்ன பண்ணீங்கன்னா, இப்படிலாம் பண்ணா பல்பு எரியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப பல்பு எரியறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இத்தனை தோல்விகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரையறுத்து சொன்னார். அப்ப தோல்விகள் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். அப்போ தப்பு பண்ணுங்க, அந்த தப்பு பண்ணி கத்துக்கிட்டாதான் மறக்காது. அதனாலதான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுதான் உன்னுடைய 50% ஆஃப் உழைப்பு. அப்ப இந்த 50 சேர்ந்தாதான் உனக்கு என்ன ஆகுது? 100% ஒரு ரிட்டன் எக்ஸாம்ல கட் ஆஃப் ஜோன்குள்ள போறதுக்கு உன்னால முழுமையடைய முடியுது. அப்போ ஒரு ரிட்டன் எக்ஸாம்ல நீ கட் ஆஃப் கிளியர் பண்ணணும்னு நினைச்சா படிக்கிறது மட்டும் உன்னுடைய வேலை கிடையாது. பல பேர் என்ன நினைச்சிட்டீங்க, நான் படிச்சுட்டேன், எனக்கு எவனாலும் அசைக்க முடியாது, நீனா ஆலமரம் அவன் அசைக்க முடியாம இருக்கிறதுக்கு போதும். சின்ன கொஸ்டின் போதும் உன்னை தூசு தட்டி கிளப்புறதுக்கு. ஒரு சின்ன கொஸ்டின்ல உன்னை வைக்கணும்னு நினைச்சா சைக்காலஜியே போதும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கக்கூடிய சைக்காலஜி கூட உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு மட்டாக்கிட்டு போயிடுவேன். அதனால நீ படிச்சுட்டேன்னு இன்னொரு முறை சொல்லவே சொல்லாது. நீ படிச்சுட்ட அப்படின்னா அதுக்கு பேர் அர்த்தம் என்ன? 50% தான் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். எப்போ ஒருவன் டெஸ்ட் போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்றானோ அப்பதான் 100% ஒரு தேர்வுக்குள்ள போய் அந்த கட் ஆஃப் ஜோனுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பையே கிரியேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப 100% ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நான் நிறைய படிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவன் தான் 100% ரெடி ஆயிட்டான் ஒரு தேர்வுக்கு. சரியா? அப்ப இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இது கூட இல்ல தப்பு. நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் தப்பு. என்ன தப்பு அப்படின்னா, பல மாணவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, பிசிக்ஸ், ஜியாகிரபி எப்ப பார்த்தாலும் எடுத்து வச்சுக்கிறது. சயின்ஸ் புக் இருக்குது கையில, இல்லைன்னா வேற என்ன புக்கு, சோஷியல் புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நானும் படிச்சேன். என்ன படிச்ச? இப்பதானே சார் படிக்கணும், 50% கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஆமா சொன்னேன், இல்லைன்னு இல்லையே. அதுக்கு ஹிஸ்டரி புக்கை திறந்து வச்சவன் அப்படியே ஹிஸ்டரியிலே மூழ்கிடுறது. திடீர்னு யாராவது கூப்பிட்டா சொல்லுங்கள் அக்பரே என்ன வேண்டும் அப்படின்னு நம்மளே கேட்குது. ஏடா அவ்வளோ மூழ்கி படிச்சிட்டியா? முகலாய ஆட்சிக்குள்ள அவ்வளோ இது பண்ணிட்டியா? எதிர்க்க நிக்கிறவன் ஒரு சார்னு கூட தெரியாது, உனக்கு அக்பரா நானே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மூழ்கி போறீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி, பிசிக்ஸ், ஜியாகிரபி, பயாலஜி. பிகாஸ் உன்னை என்ன நம்ப வச்சிருக்காங்கன்னா, ஹிஸ்டரியிலேருந்து 10 கேள்வி வந்துடும், பாலிட்டியிலேருந்து 10 கேள்வி வந்துடும், பயாலஜியில் 13 கேள்வி வரும், 16 கேள்வி வரும். படிங்கன்னு உந்துகோலை எடுத்துட்டு இதெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. இத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வருங்க, இவ்வளவு கேள்விகள் வரும், படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நீ என்ன பண்ணுவ? அதுதான் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு 6th ல இருந்து 12th வரையும் நல்ல கரை, அப்படியே மிக்சியில போடாத குறைதான் கரைச்சி குடிக்கிறேன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அவ்வளவு வரலாற்று பாயிண்ட்டுகளை ஞாபகம் வச்சுக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க தெரியுதா பாரு. ஏன்னா வரலாறு அவ்வளோ படிக்கிறதெல்லாம் கண்டிப்பா வருமானா கண்டிப்பா டவுட்டு தான். எல்லாம் தான் படிக்கிற, INMல இருந்து எல்லாமே தான் படிக்கிற, அதெல்லாம் கண்டிப்பா வருமா? டவுட் தானே. எந்த கேள்வி வரும்னு முன்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சைக்காலஜில ஒருத்தர் வராரு, இங்கிலீஷ், தமிழ், இவங்க 2 பேர் வராங்களா சைக்காலஜில? இவங்களுக்கு எத்தனை கேள்வி கேட்கறாங்க? 10 கேள்வி. அப்போ வரலாற்றுலயும் 10 கேள்வி தான் இருக்கு, இங்கிலீஷ்லயும் 10 கேள்வி தான் இருக்கு, தமிழ்லயும் 10 கேள்வி தான் இருக்கு. அப்ப வரலாற்றுக்கு நிகரானவர் தான் ஆங்கிலமும் தமிழும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் படிக்கிறது இல்லை, அது சைக்காலஜி பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் நமக்கு தான் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிடுறது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இங்கிலீஷ்ல இதுதான் வரும், இந்த எக்ஸசைஸ் தான் வரும், இதுதான் ரூலு, இதுதான் லாஜிக், இதை தெரிஞ்சுக்கிட்டா உன்னால அந்த 10 மார்க் 10 கேள்வி அட்லீஸ்ட் ஒரு 8 கேள்வியாவது தாராளமா போட முடியும்.
தமிழ்ல இதை தான் படிச்சா ஒரு 10ல் 8 கேள்வி தாராளமா போட முடியும் அப்படின்றது உனக்கும் தெரியும், உன்னை கொஸ்டின் எடுக்க போறவனுக்கும் தெரியும், உனக்கு நடத்துறவனுக்கும் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுக்கு எந்த எஃபர்ட்டுமே கொடுக்கறது இல்லை, அது ஒரு ஓரம் கட்டிட்டோம். இந்த தப்பை எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், மனசாட்சியில கை வச்சு. நீ ஹிஸ்டரிக்கு கொடுக்குறியோ இல்ல பாலிட்டிக் கொடுக்குறியோ இல்ல பிசிக்ஸ் கொடுக்குறியோ, இந்த இம்பார்ட்டன்ஸ் என்னைக்குன்னா இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல மார்க் வரலன்னா நான் எஸ்ஏ எக்ஸாம் ஆகாதது காரணம் இங்கிலீஷ் தான். ஆமா, இங்கிலீஷ்க்கு வெறுப்பு மேல வந்து வாடாவ மார்க் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போறதுக்கு. படிக்காதது யாருடைய தவறுன்றது இங்க யாருமே தெரியப்படுத்திக்கிறது இல்ல. நீ வந்து இங்கிலீஷ் உனக்கு வரலன்னா இங்கிலீஷ் தப்பு அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கிலீஷ் எல்லாருக்குமே கஷ்டம் தான்மா. ஏன்னா நம்ம ஒன்றும் அமெரிக்கா இங்கிலாந்து அங்கே போல பிறக்கல இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூயண்டா பேசிக்கிறதுக்கு. இங்கிலீஷ் நமக்கு என்ன தேவையோ அதை கத்துட்டு போங்க. உனக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுறது எஸ்ஐ ஜாபுக்கு எடுப்பேன் எவனும் இங்க சொல்லலை. போர்டு அதான் சொல்லியிருக்கா, ரூல்ஸ் போட்டிருக்கா. இங்கிலீஷ்ல நல்ல மார்க் எடுக்கணும், இங்கிலீஷ்ல 10 கொஸ்டின் கரெக்டாக பட்டா உன வேலைக்கு எடுப்பேன் எதனா சொல்லியிருக்கா? கிடையாது. இங்கிலீஷ்லயும் நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கன்னா ஒரு டாபிக்கா உனக்கு செப்பரேட்டா வச்சிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல உனக்கு நல்லா பேச தெரியணும்னு எதிர்பார்க்கல, அதுல குறிப்பிட்ட கிராமர் பார்ட்டாவது உருப்படியா பண்ணிக்கோங்க, மார்க் எடுக்கிறதுக்கு கட் ஆஃப் ஜோன்குள்ள வரதுக்கு அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலபஸ், ஒரு வரையறை இருக்கு. அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் படிச்சா போதும்னு இருக்கு, அதோடைய லாஜிக் மட்டும் தெரிஞ்சா போதும்னு இருக்கு. ஸோ அந்த லாஜிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க, கண்டிப்பா உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த 10ன்றதை ஈஸியா எடுக்க முடியும். ஸோ இந்த 10க்கு நீ கொடுக்குற எஃபர்ட்ல பாதி எஃபர்ட் இங்கிலீஷுக்கு கொடுங்கன்ற, பாதி கூட வேணாம், கிட்டத்தட்ட 25% ஆஃப் எஃபர்ட்டையாவது இங்கிலீஷ் கொடுங்க. டெய்லி ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் இல்லை, டெய்லி பாலிட்டி படிக்கிறேன் இல்லை, டெய்லி பிசிக்ஸ் படிக்கிறேன், டெய்லியும் படிக்கிறேன் இல்லை, எனக்கு வாரத்துக்கு ஒரு 2 நாளாக இங்கிலீஷ் எடுத்து தொட்டு பாரு, அப்பதான் இங்கிலீஷ் வரும். இன்னொரு விஷயம், இங்கிலீஷை வர வைக்கணும் அப்படின்னா முதல்ல இங்கிலீஷை புரிய வைக்கணும். சும்மா எல்லாம் வந்துடாதுல்ல இங்கிலீஷ். ஒரு சென்டென்ஸ் எடுத்து படிச்சு பார்க்கும்போது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்ற கன்வேயிங் ஆஃப் மெசேஜ் வேணும் உனக்கு. உனக்கு ஆன்சர் 2வது தான். முதல்ல கொஸ்டின் புரியணும், கொஸ்டின் புரிஞ்சாதான் ஆன்சர் யோசிப்பேன். நீ எடுத்தோடனே ஆன்சர் வரணும், ஆன்சர் எப்படி வரும்? கொஸ்டினை புரிய வைக்கணும். அப்போ கொஸ்டினை புரிய வைக்கணும்னா கொஸ்டினை வாசி, 10 தடவைக்கு 11 தடவை வாசி. என்ன பண்றது, ஏன்னா நமக்கு தான் இங்கிலீஷ் வராது. வராத ஒன்று தான் வாவானா வந்துருமா டக்குன்னு, பொறுமையை தான் வர வைக்கணும். அப்ப நீ என்ன பண்ணணும்னா கொஸ்டினை வாசி, ஆன்சர் அடுத்து தேடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வாசிச்சு கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கோ. அந்த ஒரு விஷயத்தை தான் யாருமே எஃபர்ட்ல கொடுக்கறதே இல்லை. நான் தான் எஃபர்ட்னு சொல்றேன். இங்கிலீஷ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட் அல்லது தமிழுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டினை வாசி, என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ் ஒரு 10 நாள் இப்படியே போட்டோம், கொஸ்டினை புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுலேயே போட்டோம். ஸோ கொஞ்சம் நாளடைவில் உனக்கு இங்கிலீஷ் ஒரு ப்ராக்டிஸ் ஆகி உனக்கு கொஸ்டின் வந்து ஒரு கிட்டத்தட்ட 70% அல்லது 80% புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆன்சரை தேடு, அந்த கேள்விக்கான ஆன்சரை. பதில் கண்டிப்பா உனக்கு வரமாட்டேன்னு சொல்லாது. அப்ப லாஜிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஈஸி தான். நீங்க இந்த கொஸ்டினுக்கு கொடுக்குற எஃபர்ட்டை விட இதுக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். இந்த தப்ப எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் 10 கொஸ்டின், இவனும் 5 மார்க் தான் தரப்போறான் இறுதியில, இவனும் உனக்கு 5 மார்க் தான் தரப்போறான். ஏன்னா 10 கொஸ்டினுக்கு 0.5 போட்டீங்கன்னா 5 மார்க் தானே. அப்ப எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ கொடுக்கறக்கூடிய எஃபர்ட் அந்த 5 மார்க் உனக்கு எளிமையா பெற்று தருதுன்னு இருக்கு. இது உனக்கு புரியுது தமிழ் மீடியத்துல படிக்கிறதுனால, அதனால நீ அதை ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவனை விட இவன் ஈஸி. இங்கிலீஷ்ல படிக்கிறதுனால கஷ்டம்னு நினைக்காதீங்க, அது ஈஸி. ஸோ இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை திருத்தணும் அப்படின்னா முதல் நாள் இந்த வீடியோவை போட்டேன். எடுத்தோடனே ஸ்டடி பிளான் போட்டு இதை படிடா அதை படிடான்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. இப்படி படிக்கணும்னா இந்த தவறுகளை நீங்க செய்யாதீங்க. அப்ப தினம்தோறும் சைக்காலஜிக்கும் நீ என்ன பண்ணணும், நேரத்தை ஒதுக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சும்மா ஒன்றும் சொல்லலை. வரைய தான் கை வந்து என்ன இருக்கும், பிராக்டிஸ் ஆகும். அப்பதான் டிராயிங் ஒழுங்கா வரைவேன். பேசதான் தமிழ் ஒழுங்கா வந்துச்சு. ஆதி காலத்துல என்ன நான் எடுத்து பேச முடிஞ்சுச்சா? அம்மான்றதே 10 முறை தப்பா பேசிதான் அம்மான்னு கத்துக்கிட்டேன். அப்ப டெய்லியும் பேசும்போது தான் ஒரு மதர் டங் தாய்மொழி வந்து ஒருவனுக்கு சரளமாக வாயில வந்து விளையாடுது. அப்ப செந்தமிழும் நாப்பழக்கம்னு சும்மா ஒன்றும் சொல்லலை. பேச பழக தான் செந்தமிழ் வந்து பழக்கமாச்சு. அப்போ நீயும் டெய்லியும் உன்னுடைய ரெகுலர் பிராக்டிஸ்ல சைக்காலஜிக்கு ஒரு தனி இடத்தை கொடுக்கணும். நான் சொல்றது இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மட்டும் அல்ல, உளவியல்ல இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் ரீசனிங்க்கு கூட தான். ஸோ அவங்களுக்காக 1 மணி நேரமாவது தினசரி ஒதுக்குனா மட்டும்தான் அந்த ஈஸியா எடுக்கக்கூடிய மார்க்கும் உனக்கு கைக்கு வரும். இல்லைன்னா அதுவே உனக்கு சொதப்பி விட்டுரும். நம்ம நினைச்சுக்கிறோம் உளவியல் தானே 60 கேள்வி தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கிடையாதுங்க. 60 கேள்வி 30 மார்க். ஒரு மார்க்ல 0.5 மார்க்ல பின்னாடி போறவனுக்கு தான் அந்த மார்க்கினுடைய அருமை தெரியும். நம்ம பாட்டுன்னு கேஷுவலா சொல்லிடுறோம் உளவியல் தானேன்னு. ஏன் உளவியல் மட்டமா இருக்கா? அதுவும் தானே ஒரு சப்ஜெக்ட், அதுவும் தானே ஒரு மார்க்கு. ஸோ எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ நீ உளவியல்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வியை கூட உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி அமையலாம். அதனால தினந்தோறும் இவங்களையும் ஒரு டச்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஒரு வாரத்துல இவங்களை மட்டுமே படிச்சுட்டு இருக்காதீங்க. ஜிஎஸ்ன்னு ஜிஎஸ் இருக்குதான் இருக்கு, யார் இல்லைன்னா 70-80 கேள்விகள் 40 மதிப்பெண்கள். இவர்கள் 60 கேள்விகள் 30 மதிப்பெண்கள். இவர்கள் சலைத்தவர்கள் அல்ல.
ஏன்னா இவங்களும் ஒரு 30 மார்க் கொடுக்க போறாங்க, இவங்க 40 மார்க் கொடுக்குறாங்க, 10 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க. ஆனா அதுக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ராக்கு எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு. இவங்க என்ன கொஞ்சம் படிச்சா மேக்ஸ் கொஞ்சம், ரீசனிங் கொஞ்சம், இங்கிலீஷ் கொஞ்சம், தமிழ் கொஞ்சம், இவங்களெல்லாம் படிச்சா அழகா 30 மார்க் உங்க கைக்கு வந்துட போகுது. அப்ப இவங்களை படிக்கிற எஃபர்ட்ன்றது ரொம்ப கம்மி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள படிக்கிறதே இல்லை. அதனால தான் சொல்றேன், ஒரு வாரத்துல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட்னு இருக்குல்ல, அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவலா ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்க. அல்லது இவர்களுக்கு அந்த 1/4 பிரிக்கக்கூடிய ஒரு 100% எஃபிஷியன்சில 1/4 ஆஃப் எஃபிஷியன்சியாவது உங்களுக்கு கொடுங்க. 25% கேட்கிறேன் ஒரு வாரத்திற்கு. புரியுதா? அப்ப இவங்களை படிக்க விட்டுறாதீங்க. இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து இனிமே புரியட்டும். ஆமா சார், இந்த தவறை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா இனிமே திருத்திக்கிறேன். ஆமா, திருத்திக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உனக்கு எங்க வேணாலும் காலவாரி விடலாம், படிச்சது வரலாம், வராமையும் போகலாம், படிக்காததும் வந்து உட்காரலாம். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. லாஜிக்ஸை கத்துக்கிட்டா அதை அப்ளை பண்ண போறீங்க கேள்வியில ஈஸி. தமிழானா இருக்கட்டும், இங்கிலீஷ் ஆனா இருக்கட்டும், மேக்ஸ் ஆனா இருக்கட்டும், ரீசனிங் ஆனா இருக்கட்டும். அப்போ இவங்களுக்கு கொடுக்குற அதே கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுங்கன்றதுதான் இந்த வீடியோவினுடைய ஒரு தார்மீக கருத்து. கடைசி ஸ்லைட்ல உங்களுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. சோ என்னென்ன இருக்குன்றதை தான் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கேன். அறிவியலுக்கும் சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கேன், இன்னொரு முறையும் ப்ளூ பிரிண்ட் போடுறேன். ஆனா இப்போ இது ஒரு ரேண்டம் ப்ளூ பிரிண்ட் தான். என்ன அப்படின்னா, அறிவியலையும் சமூக அறிவியலுக்கும் கிட்டத்தட்ட நீ படிக்கும் பொழுது சமூக அறிவியலுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அறிவியலுக்கும் கொடுன்ற. ஏன்னா அறிவியல் வந்து டிஎன்பிசி மாதிரி கேள்விகள் குறைவாக வரப்போறது கிடையாது. நம்மளுடைய காவலர் தேர்வில் அதிக அளவில் தான் வரப்போகுது. இங்க பாருங்க, கெமிஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு மாடரேட் லெவல்னா கூட ஒரு 4ல இருந்து 5 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். பிசிக்ஸ்ல ஒரு 10 கேள்விகள், பயாலஜி 16ன்னு சொன்னீங்களே சார். ஆமா, பயாலஜி தான் இது 3ஆ பிரியுதே. உணவு ஊட்டச்சத்து, உயிரியல் அண்ட் தென் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழலியல். ஸோ இதுல ஒரு 3, இதுல ஒரு 5, இதுல ஒரு 7, கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்விகள் வந்து நம்ம பயாலஜி பார்ட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அப்ப சயின்ஸ்ல இருந்து மட்டுமே ஓவரால் உனக்கு 30 கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது. அப்ப அறிவியலுக்கு நீ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அறிவியலுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக அறிவியல். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வரலாறு, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த 4 பாடம் தான். அதுல வரலாறு, ஜியோகிராஃபி, பாலிட்டியில 10 கொஸ்டின் வந்துற போது, எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப கம்மியா 5 கொஸ்டின் வரப்போகுது. எல்லாமே சேர்த்து ஒரு 35 கேள்விகள் வரப்போகுது. அப்ப இவங்க 30, இவங்க 35. அப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அடுத்து இங்க இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து ஒரு உப்பு மாதிரி. எப்படி சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா கரெக்டா இருக்காதோ அந்த மாதிரி படிக்கிறதுல கரண்ட் அஃபேர்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒன்னும் அப்படியே போய் பூந்து அந்த கடல் மாதிரி கரண்ட் அஃபேர்ல நீந்திலாம் வெளியே வர சொல்லலை. நீ டே டு டே லைஃப்ல ஒரு பேப்பர் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டா வச்சு அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு ஹைலைட் பண்ணியோ இல்லை பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணியோ படிச்சு வச்சுக்கோ, இல்லை எழுதி வச்சுக்கோ. ஸோ பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்களை தான் கேட்க போறாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஜிகே பார்ட்டோட ரிலேட் பண்ணி கேட்டுடலாம். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்ஸோட ரிலேட் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்க ஸ்கூல் புக்லயுமே நீ 6th to 10th வந்து படிக்கும் போது இந்த சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல இருக்கக்கூடிய ஜிகே பாயிண்ட்ஸுமே அதில் கொஸ்டின்ஸா இன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சரியா? லாஸ்ட் பார்ட் பி சைக்காலஜி. இவர்கள் எவ்வளவு மார்க் வர போறாங்கன்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. 60 மார்க் இவங்க வர போறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துல இருந்துமே தலா 10 கேள்விகளும், கம்யூனிகேஷன்ஸ்ல இருந்து மட்டும் 20 கேள்விகள். ஏன்னா தமிழ் 10, இங்கிலீஷ் 10. சரி, இப்படிதான் ஒரு பேட்டர்ன் ஓவரால். இது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். ஸோ இனிமே நான் சயின்ஸ் நல்லா படிப்பேன், சோஷியல் நல்லா படிப்பேன்லாம் இல்லை. எல்லாத்தையும் எல்லா நாளும் படிக்கணும். இன்னைக்கெல்லாம் உட்காந்து நான் சோஷியல் மட்டுமே படிச்சேன் சார் அப்படின்னா அது வந்து உனக்கே கடுப்பாயிடும். எவ்வளவு நேரம் தான் சோஷியல் படிப்பேன், இல்லை எவ்வளவு நாள் தான் சயின்ஸ் படிப்பேன். ஸோ எல்லாத்தையுமே கலந்து படிங்கன்னு சொல்றேன். புரியுதா? இந்த தப்பு எல்லாருமே பண்றீங்க. ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸ் உட்கார ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா சயின்ஸ், பிசிக்ஸ்னா உனக்கே 2 மணி நேரத்தில் சரிச்சு போயிடும். ஐயோ, என்னடா இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே திருப்தி இல்லைன்ட்டு. அதனால சப்ஜெக்ட்ஸை மிக்ஸ் பண்ணி படி. ஆமா, கண்டிப்பா அப்படி படிச்சாதான் வேலை. ஸோ அப்போதான் எதுவுமே மறக்கவும் மறக்காது, பயமும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு நாள் சயின்ஸ் படிக்கிற அப்படின்னா ஒரு காலை வேலை சயின்ஸ் படிக்கிறேன்னா ஈவினிங்ல சோஷியல் படி, மதியத்தில் கணக்கு போட்டுப்பாரு, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ரீசனிங் போட்டுப்பாரு. இதெல்லாம் வந்து நீயே பழக்கப்படுத்திக்கோ. இங்கிலீஷ் தூங்க போகும்போது இங்கிலீஷும் தமிழும் படி. சொல்றேன், நாளைக்கு 4 நாளைக்கு ஸ்டடி பிளான் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக யார் யாரை எப்போ படிக்கணுன்றதெல்லாம் சொல்றேன். ஸோ இன்னைக்கு இந்த தவறை பண்ணுவீங்க, நான் சொன்ன ஒரு 2-3 தவறை தெரியுதா, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாதுன்னுலாம் இல்லை. ஸோ எதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ், ஏன் அதுக்கு கொடுக்கல அப்படின்றத தான் உங்களை தெளிவுபடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இந்த தப்புகள் எல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணாமல் படி, கண்டிப்பாக வந்துடுவேன். ஓகேவா? அப்போ ஸ்டடி பிளானுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டடி பிளான் வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.